வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் இதுக்கப்புறம் அதாவது நம்ம புதுசாக ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடியே 1000 வீடியோக்களில் சொல்லியாச்சு. க்ளீனிங்கு, சமைக்கிறதுனா ஒரு டீ காஃபி போடுறது, ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, மேக்ஸிமம் போச்சுன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு 1000 வீடியோக்கள் போட்டாச்சு. நம்மன்னு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துச்சு. ஏன்னா இப்போ புதுசாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு ப்ராக்டிக்கல் அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறோமோ, ரெசிடென்டல் ஓஏ ஹவுஸுக்கு ஓஏ, ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி ஸ்வீப்பரு ஓஏ, இது மாதிரி இந்த என்ன போஸ்டிங் ரிலேட்டடாக அது டாஸ்க் வைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். ஏன்னா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தான் அது ஷாக்கிங்காக இருக்கும். நமக்கு ஆல்ரெடி கடந்த வருடங்களில் என்ன சொன்னாங்களோ சேம் அதே தான், ஒன்றும் புதுசாக இல்லை. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறப்போ தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். டைரெக்டாக புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போய் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பண்ணுறதுக்கான ஒரு இது வராது. அதே போல் அதை ஒரே நாள்லேயும் கற்றுக்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான டாஸ்க்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளீனிங்கில் மேக்ஸிமம் கிளாஸஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, ப்ளஸ் ஃபர்னிச்சர், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் ஐட்டம் மாதிரி அதை க்ளீன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர், தரையை எப்படி க்ளீன் பண்ணுறோம், ஃப்ளோர் க்ளீனிங், இது சம்மந்தமாக அது. அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீனிங், இந்த மாதிரி இந்த க்ளீன் பண்ணுற ஏரியாஸ் என்னெல்லாம் க்ளீன் பண்ணுறோம், எப்படி க்ளீன் பண்ணுறோம், என்ன ப்ராப்பராக பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் க்ளீனிங்கில் பார்க்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குக்கிங். உங்களோட நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டாஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டாஸ்க்குன்றதை தாண்டியும் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கான ப்ராக்டிக்கல் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ குக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீ, காஃபி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ், டீ, வடை, காஃபி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி, மேக் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கல் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கார்டனரு இந்த மாதிரியெல்லாம் போஸ்டிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கார்டனுக்கு வாட்டர் எப்படி விடுறீங்க, எவ்வளோ தண்ணி விடணும், அந்த மாதிரி நம்ம அதை நம்ம தான் க்யூரியாசிட்டியோடு பண்ணணும். எப்படி பண்ணினா இதில் நம்மளோட இன்புட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை. ஏன்னா எல்லார் மாதிரியும் ஒரே மாதிரி ஒரே மெத்தடில் பண்ணுறதை தாண்டி அது உங்களோட ஓன் ஒருத்தரோட விருப்பம். நம்ம அதை புதுசாக இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. பட் அவங்களுக்கு உங்களை செக் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி செய்யுங்க. அது என்ன மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் பர்சனலாக ஒருத்தரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிங்க. அது நம்ம அதை சொல்கிறதுக்கான சொல்லியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு என்ன வருதோ அங்கே அதுதான், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை புல் கட் பண்ணுறது, செடி அது எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு கட் பண்ணுறது, ப்ளஸ் வாட்டர் விடுறது, இந்த 2 டாஸ்க் அப்படின்றதும் இருந்துச்சு. ஸோ இது குக்கிங்லேயும் க்ளீனிங்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சு. அதுபோக உங்களுக்கு இந்த ஷர்ட்டு, நம்ம ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணுறது, ஸோ அயனிங் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட், இந்த பெட்ஷீட் மடித்து வைக்கணும். ஸோ அதை என்ன மாதிரி எப்படி மடித்து வைக்கிறோம், அது மேலே இருக்கிறது கீழே, கீழே இருக்கிறது மேலே, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோமா இல்லை வேறு என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க ப்ராக்டிக்கலாக செக் பண்ணிப்பாங்க. எவ்வளோ நேரத்தில் மடிக்கிறோம், எவ்வளோ நீட்டாக மடிக்கிறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இப்போ ஒரு டீ காஃபி கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றத பார்ப்பாங்க. அதை நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் கமெண்டில், இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. எப்படி பண்ணுறதுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு அது பண்ண தெரியணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களால மட்டும் பண்ணலாம். இல்லை புதுசாக பண்ணுறவங்களும் தாராளமாக பிடிச்ச மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்குமே இன்னொரு விஷயம், எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே மார்க் பேசிஸ் தான். ஸோ மார்க் பேசிஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் அப்படியே ஹை மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க் வாங்க வேணாம், பாஸ் மார்க் வாங்க. இதில் ஜஸ்ட்டு ஒரு பாஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி அதில் ஒரு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃபை தாண்டி எக்ஸ்ட்ரா
இந்த கட் ஆஃப் தாண்டி எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி ஒரு மார்க் வாங்கினா போதும். அதனால் ரொம்ப கொஞ்சம் நார்மலாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன வேலை சொன்னாலும் ஓகே. அந்த வேலையை எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க, அவ்வளோதான். இதுக்கு ஒன்றும் எக்ஸாம்லாம் கிடையாது. போய் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டு நைட்லாம் தூங்காமல் ப்ரெஷர் ஆகி நீங்கள் அங்கே போய் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாமலாம் இல்லை. வீட்டில் செய்கிற சின்ன சின்ன வேலை, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதோ, இல்லை ஒரு பெட்ஷீட்டை மடிக்கிறதோ, மற்றபடி கிளாஸு, ஃபர்னிச்சர், ஃப்ளோர் மாதிரி க்ளீன் பண்ணுறது, அவ்வளோதான். டீ, காஃபி, வடை இந்த மாதிரி போடுறது, புல் வீட்டில் வெளியில் செடி இருந்துச்சுன்னா அதை வெட்டி விடுவோம். அந்த மாதிரி இவ்வளோ தான். இதை தான் பண்ண போகிறோம். இதை ஒன்றும் புதுசாக உலகத்தில் இருக்க யாருமே செஞ்சதே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே நம்ம வீட்லேயும் சரி, பக்கத்து வீட்லேயும் சரி, எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான், அவ்வளோதான். அதனால் இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு நம்மளால் ஐயோ ப்ராக்டிக்கல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிலாம் இல்லை. ஆவரேஜாக தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். எடுத்த உடனே ட்ரெயினோ ஏரோப்ளைனோ ஓட்ட போகிறதில்ல, ஓட்ட விடவும் சொல்ல மாட்டாங்க. டீ, காஃபி, வடை, ஃபர்னிச்சர் க்ளீன் பண்ணுறது, ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இவ்வளோ தான் விஷயம். இது தெரிஞ்சாலும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்மளால் செஞ்சிட முடியும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னாலும் நம்மளால் தட்டு மாதிரி செஞ்சிட முடியும். எப்படியும் செஞ்சு தான் ஆகும், செய்ய தான் போகிறோம். மற்றபடி நம்ம சொன்ன மாதிரி தான், ட்ரெயின் ஏரோப்ளைனாக தான் அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்குன்னு கரெக்டான அதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குது, அதை படிச்சிருக்கணும், படித்து முடிச்சிருக்கணும். அதுக்கான ஒரு ட்ரைனிங் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரணும். இதுக்கு ட்ரைனிங் தேவையில்லை. ஜஸ்ட் நம்மளால் தெரியுதோ தெரியலையோ கை வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். அந்த மாதிரி வேலைகள் தான் எல்லாமே. அதனால் நீங்கள் அந்த ப்ரெஷராகி, ஏன்னா ஒரு சிலர்லாம் கேட்கும்போது, சார் என்ன சார் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க, என்ன தான் ஆச்சு அப்படின்னா, ஒன்றும் ஆகலை, இவ்வளோ தான் விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால் தாராளமாக போய்ட்டு அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஏதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பயப்படலாம். பயப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஸோ பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் கேஷுவலாக பண்ணிவிட்டு வாங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைய தினம் யாராவது நிறைய பேர் போயிருந்திருப்பீங்க, அட்டன் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கீழே கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள் அடுத்தடுத்த நாட்களில் போவாங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் அப்படின்றது இருக்கும். இதில் ஐயோ நம்ம அதாவது ஹை மார்க் லோ மார்க் அப்படின்றத தாண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல விருப்பம் உள்ளவர்கள் தாராளமாக சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம சொன்ன டாஸ்க் அப்படின்றதும் வந்திருக்கும். இது போக ஏன்னா ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசிட்டு கேட்டுட்டு அந்த டாஸ்க் என்ன அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இது போக இது இல்லாமல் நமக்கு தெரியாமல் வேறு ஏதாவது டாஸ்க் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது புதுசாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்ற நபர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.